ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றக்கூடிய அது சக்தி வாய்ந்த வாக்கோடுதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் அன்பாலும் உன்னுடைய பாசத்தாலும் பக்தியாலும் நீ என்னையே ஜெயித்து விட்டாய் என் செல்லமே. நான் சொல்வது உனக்கு புரிய வேண்டுமானால் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டால்தான் அது முடியும். ஆம், இத்தனை நாட்களாக உனக்கு எது வேண்டுமென என்னிடம் பிடிவாதமாக கேட்டுக்கொண்டிருந்தாயோ அதையே இப்போது உன் கரங்களில் முழுவதுமாக ஒப்படைக்க நான் வந்துவிட்டேன். இந்த வராகியை அம்மா அம்மா என்று சொல்லி என்னுடைய அன்பினை முழுவதுமாக நீ பெற்றுவிட்டாய். ஒரு தாயாக நான் இருந்து இனிமேல் நான் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் சிறப்பாய் செய்யப் போகிறேன் என் செல்லமே. நீ மனமுருகி என்னிடம் கேட்டதை நான் இனிமேலும் உனக்கு தராமலா தாமதமாக்குவேன்? எத்தனை முறை அம்மா வராகி தாயே எனக்கு இதை செய்து கொடுங்கள் என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். இனிமேலும் உன் வேண்டுதலை காலதாமதமாக்கக்கூடாது என்றுதான் உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் ஒரு சிலர் நல்லவர்களாகவும் ஒரு சிலர் கெட்டவர்களாகவும் உனக்கு கெடுதலை விளைவிக்க கூடியவர்களாகவும் இருந்தாலும் கூட அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே செய்து கொடுக்க நான் வந்துவிட்டேன். இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என நித்தமும் என்னுடைய பதிவுகளிலெல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இருந்ததால் அடம் பிடித்து பிடிவாதம் பிடித்து உனக்கு வேண்டியதையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக காத்திருந்ததால் உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக நீ ஆசைப்பட்டதையே உன் கைகளில் தருவதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் ஒரு சிலர் உனக்கு ஏற்றாற்போல உனக்கு பிடித்த விஷயங்களை பேசி உன் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துகொள். நீ தோக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட உன்னுடைய துணிவையும் தைரியத்தையும் இழக்காதே. ஏன் தெரியுமா? மனித உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் அவன் சாதிப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன். சந்தர்ப்பங்களை உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு எழுந்து போராடு. நீ இதுவரை தோற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான வெற்றியை உனக்கான ஜெயிப்பை மிக பெரிய அளவில் நீ பார்க்க போகிறாய். இனிமேலும் பணத்தை வைத்து மதிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ உன் குணத்தால் செழித்து வாழ்வதை எல்லாரும் பார்க்கத்தான் போகிறார்கள். நீயும் இனிமேல் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதர்களையும் தாழ்வாக நினைக்காதே என் செல்லமே. காசும் பணமும் இன்று வரும் நாளை போய்விடும். வாழ்க்கையும் கூட நிரந்தரம் இல்லாதது தானே. அப்படிப்பட்ட இந்த மாய உலகத்தில் ஒன்றுமே இல்லாத அற்பமான விஷயங்களை அற்புதமாய் நினைத்து கொண்டு வாழ வேண்டாம். நொடியில் வாழ்க்கை யாருக்கும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும். நீ எதிர்பார்க்கும் நல்ல மாற்றங்களையும் உனக்கான நல்ல முடிவையும் உனக்கான நல்வழியையும் காலம் தரும்படி நான் செய்ய போகிறேன். ஏமாற்றம் அடைந்த உன் வாழ்வில் இப்போது நீதான் ஏற்றம் பெற்று ஜெயிக்கப் போகிறாய். நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களுக்கும் நல்ல முடிவை கொடுத்து அதில் நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு காத்திருக்கும் உனக்கு நீ விரும்பியதையே நல்வழியோடு அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. இனிமேல் நீ சிந்தனை செய்து சரியாக உன் செயல்களை செய்தால் மட்டும் போதும். உன் நிலைமை என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். அப்போதுதானே எதை சரி செய்ய வேண்டும், எது தேவையானது, எதை விளக்க வேண்டும் என உனக்குள் ஒரு தெளிவு வரும். சரி செய்ய வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்ள நீ தயாராக இருந்தால் இனி யாராலும் உனக்கு அவமானமோ அசிங்கமோ நிகழாது. இத்தனை நாட்களாய் மனம் முழுக்க கஷ்டத்தோடு கவிழ்ந்து விடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருந்த உன் மனம் என்பது இப்போது இலகுவானதாய் மாறப்போகிறது. தத்தளித்து கொண்டிருக்கும் மீனாய் கடலில் நீ தவித்து கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து உன்னை நான் கரை சேர்க்க வந்துவிட்டேன். வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி இப்போது நீ வெற்றிகரமாய் கரை தொடப்போகிறாய். நீ கடந்து செல்ல வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு கடந்து போகும் என் செல்லமே. என்னை வணங்கி வரும் உன் வாழ்வில் இனி எல்லா உற்சாகங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறத்தான் போகிறாய். சிந்தித்து சிந்தித்து நீ மனம் குழம்பி போயிருக்கும் விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். காலங்கள் பல கடந்தாலும் கால்கள் தடுமாறினாலும் தடுமாறாத வாழ்க்கையாக இனி உன் வாழ்க்கை இருக்கப் போகிறது. உனது நல்வாழ்வில் இனி சூறாவளியாய் வந்த விஷயங்களையும் புயலான விஷயங்களையும் சரி செய்து நீ வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன். தோல்வியில் அனுபவம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டாய்தானே. இனி அடுத்து உனக்கு வெற்றி எனும் பாடத்தை தான் நான் கற்பிக்கப் போகிறேன்.
நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நன்மைக்கே என நினைத்து கொண்டு தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. கசங்கி போயிருக்கும் காகிதம் போல உன் மனதை கசக்கிய எல்லா விஷயங்களையும் சரி செய்ய நான் வந்துவிட்டேன். தொட்டால் சினுங்கி செடி போல உன் வாழ்க்கை வளமடையாமல் சுருங்கி கொண்டே போகிறதே என நினைத்தாயல்லவா? வாழுகிற இந்த காலமானது அலங்கோலமாக மாறிவிடுமோ என நீ இனிமேல் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் தருவேன். நல்லதே நடக்குமென நீ நம்பினால் போதும். அதன் மூலமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என் செல்லமே. உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நிம்மதியாய் சந்தோஷமாய் நிரந்தரமான வெற்றியோடு கூடிய வாழ்க்கையையும் அமைத்து தருவேன். உன் வாழ்வில் சம்பந்தப்பட்ட எந்த ரகசியத்தையும் நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனெனில் அந்த ரகசியங்கள் எப்போதாவது ஒரு சமயம் உன்னை பலவீனப்படுத்தவும் மற்றவர்களுக்கு அது தெரிய வரும்போது நீ கூனி குறுகவும் கூட வாய்ப்பிருக்கிறது. உன்னை பற்றிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என அவசியம் இருக்கிறதா என்ன? பார்த்து நடந்து கொள். எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் அதற்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அவசியமல்லவா? உன் விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என நீ பொறுமையை இழக்காதே. வெறுப்பு எனும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழவே கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நீ சமாளித்து சாதனை படைக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். அறிவு என்கிற கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ சுலபமாய் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? உன்னை பின்தொடர்ந்து வரும் மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை உன் அறிவு கண் கொண்டுதான் நீ பார்க்க போகிறாய். அந்த அளவிற்கு நீ கண்டுகொள்ளும் விதமாக எல்லா மனிதர்களின் உண்மையான குணத்தையும் உன் கண் முன்னால் படம் போட்டு காட்டப் போகிறேன். எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நீர் போல எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் நீ வாழ பழகிக்கொண்டால் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் வராது என் செல்லமே. ஆசைப்படும் எல்லாவற்றையும் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஆசைப்படுவதை அடைய நினைத்தால் அதன் மூலமாக வரும் பின்விளைவுகளை நீதானே எதிர்கொள்ள வேண்டும். அது மிகவும் உனக்கு கஷ்டமாகவும் சோதனையாகவும் மாறிவிடும் என்பதற்காக தான் சொல்கிறேன். நீ முன்னேறி போகும்போது உனக்கான வெற்றியை பெற நெருங்கும் போது பல விஷயங்கள் தேவையில்லாமல் உன் காதுகளில் வந்து விழும். அது உன் மனதைக்கான தைரியத்தை குறைத்து விடக்கூடாது, உன்னை நோகடித்து விடவும் கூடாது. காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறி போய் உனக்கான வெற்றியை தொட்டுவிடு. உன் காதில் விழும் வார்த்தைகளால் நீ கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நான் சொல்கிறேன். உன்னை உணராத இடங்களில், உனக்கு மரியாதை கொடுக்காத இடங்களில் நீ ஒதுங்கியே நின்றுவிடு. அது உனக்கு சிறந்தது. நாளை உனக்கான மரியாதையும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நானும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. எரிந்த பிறகுதானே சில பேருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. உன் கையில் எதை கொடுத்திருக்கிறேனோ அதை நான் அறிந்துதான் கொடுத்திருக்கிறேன். தேவையில்லாமல் அது வேண்டாம் இது வேண்டாம் என நினைத்து கிடைத்ததை நினைத்து பெருமை கொள்ளாமல் கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே நான் உன் வாழ்வில் நடத்துகிறேன்.